இப்போ பார்த்தீங்கன்னா வரகரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வரகரிசின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னென்னா மில்லட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நார்மலாக நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது கார்போஹைட்ரேட் அதிகம்னு சொல்லுவோம். சுகர் பேஷண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த வரகரிசி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பங்கு இட்லி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு பங்கு வரகரிசி எடுத்துக்கோங்க. இல்லை வரகரிசியிலே கூட இட்லி பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறச்ச நான் உங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஆஃப் டம்ளர் உங்களுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இது கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு ஃபெனுக்ரீக் அதாவது வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுவும் போட்டு இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும்னா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஊற போட்டு அப்புறம் கிரைண்டரில் அரைச்சி வைக்கணும். அப்போ நான் கிரைண்டரில் போடுறச்ச உங்களுக்கு என்னென்னு அந்த பதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 8 ஹவர்ஸ் நம்ம அதை புளிக்கிறதுக்கு வச்சு அதுக்கப்புறம் இட்லி பார்த்து எடுத்தோம்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் இட்லி கிடைக்கும். இப்போது உளுந்து 4 மணி நேரம் அது நல்லா ஊறிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா உளுந்து போட்டு அரைச்சதுக்கப்புறம் அரிசி அந்த வரகரிசி போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா மைய அரைஞ்சிருத்து பாருங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வரகரிசியை போட்டு அதையும் அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் அரிசியும் நல்லா இதுவாக அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு வெளியில் வைப்போம். வெளியில் வச்சதும் அதுக்கப்புறம் இட்லி வார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த வரகரிசி போட்டு ஊற போட்டது இப்போது மாவு அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது புளிச்சு இருக்குது. 8 மணி நேரம் வெளியில் வச்சு இது புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா ஏற்கனவே உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் இட்டு இட்லி ஒரு 7-8 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 7-8 நிமிஷம் கழித்து இட்லி நல்லா வந்திருக்கு. நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெந்திருக்கா இல்லையான்னு இது நைஃப் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எதுவுமே ஒட்டலை. அதனால் இது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி குத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இட்லி வைங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தட்டில் ஒட்டாதபடி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எழும்பி இருக்குது. வரகரிசி இப்போ சேர்த்துருக்கோன்றது வித்தியாசமே இல்லை பாருங்கள். நார்மல் இட்லி மாதிரியே இருக்குது. நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு போடுங்க. தேங்க்யூ.